Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த ப்ரைம் குரூப்னால் என்னன்னு கேட்டுட்ருக்கீங்க. இந்த ஒரு மாதம் 2 மாதத்தில் புதுசாக ஜாயின் பண்ணுவாங்க. ப்ரைம் குரூப்பில் என்ன கொடுப்பீங்கன்னு. ப்ரைம் குரூப்பில் எதுவும் கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு ப்ரைம் குரூப்பில் அவங்களுக்கு ஏதாவது வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தனோ அந்த ட்ரைனிங் கொடுத்த விஷயத்த மார்க்கெட்டோடைய டைரெக்ஷன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் சப்போர்ட் வருது, இந்த பக்கம் மார்க்கெட் கீழே வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது, இங்கே ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன்ல இன்னும். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளூ கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, மார்க்கெட் டைரெக்ஷன் டவுன் சைடு நம்ம டவுன் சைடுக்கான பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டவுன் சைடுக்கான பிளானை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஏன்னா 200 MA லைன் இருக்குது, ப்ளஸ் மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் இருக்குது, மார்க்கெட் இந்த 50% கீழே வந்தோன்னா என்ன பிளான் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிளான்லாம் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன க்ளூவாக இருக்கும். இதை நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இருக்கிறவங்களுக்கும் நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸோ டேரெக்டாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்களே அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் உங்களால் கேட்ச் பண்ண முடியும் அப்படின்றவங்க அந்த 3000 ஆஃபரில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னதே தவிர அதில் டிப்ஸ் கால்ஸ் கொடுப்பாங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இப்போ ஜாயின் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் ஒரு கிட்டத்தட்ட 9:53 என்ட்ரி ஆகிட்டு 9:50 எக்ஸிட் ஆகிட்டாங்க. 308 என்ட்ரி ஆகிட்டு 334 எக்ஸிட், ஒரு 25 பாயிண்ட் கிடச்சதா, ஓகே சூப்பர். ஸோ அந்த மாதிரி சின்ன மூமெண்டம், ஒரு டவுன் சைடுக்கான பிளானை டவுன் சைடு மூமெண்டம், அந்த மாதிரி மூமெண்ட்டாக எக்ஸிட் ஆகிறாங்க தவிர இது மிச்சப்படி எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கூட மாதிரி புக் இயர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம். ஏன்னா மார்க்கெட் டவுன் சைடு முடிஞ்சிச்சு, சப்போர்ட் லைன் டச் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும் தெரியாது, சப்போர்ட் எடுக்குமா இல்லை சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகுமா தெரியாது. ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயத்தை தான் உங்களுக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுது. அதில் டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கிடையாது. ரைட்டுங்களா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அதில் ப்ரைம் குரூப்லாம் என்ன எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ப்ரைம் குரூப்ன்றத இந்த மாதிரி வியூஸை அவங்களுக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி சொல்லி கொடுத்த வியூஸை தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் போகலாம் இன்றைக்கி. சரி சார், ஓகே, நீங்கள் டவுன் சைடு ஏன் சார் இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் பண்ணீங்க அப்படின்னு. இப்போ மார்க்கெட்டு டவுன் சைடு ப்ரெடிக்ஷன் பண்ணால் மார்க்கெட்டோடைய தெரியும் உங்களுக்கு நெகட்டிவ் ரியாக்ட், அப்புறமா வார் இஷ்யூ, அதுக்கப்புறமா ப்ளா நெகட்டிவ் இஷ்யூ போயிட்டுருக்குது. அதே சார்ட் கூட பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் லைன் இருக்குது, சப்போர்ட் லைனில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கே டாப்பில் ஓப்பன் ஆச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஓப்பன் ஆச்சு, ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஓப்பன் மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆச்சு. ஸோ ரிஜெக்ஷன் ஆக சொல்ல இந்த ரிஜெக்ஷன் மூமெண்ட்டை நம்ம ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு. ஏன்னா கீழே சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குமா, சப்போர்ட் லோ இல்லை ஃபார்மேஷன் பிரேக் டவுன் ஆகுமா தெரியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ வெயிட் பண்ணுற பேஷன்ஸ் இல்லாதவங்க இந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், இந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், வேறு வழியாக கிடையாது. ஓகே சரி, இந்த அப்சைடு மூமெண்டம் நான் கேட்ச் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு அந்த இடத்துல பிளான் இல்லை. எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ற பிளான் எனக்கு இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்துல எதுவும் பிளான் இல்லாதனால எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் ஷேர் பண்ணல. ஏன்னா என்னோடய பிளான் தான் டவுன் சைடில் இருந்தது. ஸோ டவுன் சைடுக்கு எனக்கு அப்பர் சைடு மார்க்கெட் போக சொல்ல நான் பை பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நான் பை பண்ணல, நான் அந்த இடத்துல விட்டுட்டேன், இக்னோர் பண்ணிட்டேன். ரைட்டுங்களா? சரி, இது இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருச்சு. அது நாளைக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணேன். ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணேன். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனால் மட்டும்தான் நம்ம டவுன் சைடுக்கான ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, மார்க்கெட் ஒரு வேளை இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகிட்டு இங்கே திரும்ப ஐயரை ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா இன்னொரு அகைன் அப்பர் சைடு. ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து அப்பர் சைடு எதுவும் பார்க்க போகிறீங்களா சார்? என்ன இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்ற ஹோப் இல்லை. ஸோ அதனால் நான் மார்க்கெட் போனால் கூட நான் அந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நான் அவாய்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதிர்பார்க்கல இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு வந்தால் கூட இதில் என்னுடைய பையிங் பிளான் எதுவும் கிடையாது. ஓகே சரி, அப்போ பையிங் பிளான் அப்போது எதுவும் இல்லை சார் பையிங்கான பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், பையிங் பிளான் எதுவும் இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏன் பையிங் பிளான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுங்க. இப்போது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இந்த 23,800 அப்படின்ற ஒரு லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கிறதுனால எனக்கு அந்த இடத்துல பையிங்கான பிளான் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஏன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த இதில் நம்ம பார்க்குறேன். அப்போ 200 MA லைன் இருக்குது, ப்ளஸ் இடத்துல மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் தெரியல. மார்க்கெட் ஒரு பேட்டர்ன் மாதிரி கட் ஆகிட்டு வந்துச்சுன்னா மார்க்கெட் அகைன் டவுன் சைடு வரும். வேணுமா தான் இங்கேருந்து டவுன் சைடுக்கான பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருக்கிறேன். மேபி மார்க்கெட் அங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா, ஏன்னா இதில் சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் நம்ம சின்னதாக டார்கெட் எதிர்பார்த்து எக்ஸிட் ஆகலாம். இது நிஃப்டி 50ல் என்னுடைய பிளானை நான் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை டைம் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். ஆனால் வீடியோ பார்க்க சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? சரி, இப்போது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி பிளான்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் அந்த 200 EMA லைனு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரிஜெக்ட் ஆகிட்டு அந்த ஒரு பேஸ் மாதிரி அமைக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கூட இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அதெல்லாம். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் மார்க்கெட்டு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. அப்போ நம்ம இங்கேருந்து பையிங் சைடு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இந்த இடத்துல இன்னொரு லெக் ஒன்று வேணும். அதாவது நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் ஷூட் பண்ணிக்கலாம், இல்லை 30 minutes கூட ஓகே. 30 minutesல பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இந்த லைன் எக்ஸ்டென்ஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கிற வெல்லும் எனக்கு அப்பர் சைடு எதுவும் பிளான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட்டு ஒரு லோ க்ரியேட் பண்ணிச்சு, ஒரு ஹை க்ரியேட் பண்ணிச்சு, ஒரு லோ பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வருது. மேபி இந்த ட்ரெண்ட் லைன் கட் பண்ணுறது லைட்டாக மூமெண்ட் ஆகலாம். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டு மேலே போகலாம், ஐ டோன்ட் நோ. ஆனால் முதல்ல ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டினியூவாக ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 53,000 வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்கே வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை இது நான் பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம், மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாளைக்கு 15ஆம் தேதி இங்கே ட்ராவல் ஆகி இங்கே க்ளோஸ் கொடுத்துச்சினாலும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பையிங்கான வாய்ப்பு நான் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போவும் சொல்கிறேன், ஏன்னா பெரிய பெரிய பையிங் மூமெண்ட்டை பற்றி எல்லாம் மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா எஸ் மார்க்கெட்டு ஒரு மேலே போக சொல்ல சின்ன சின்ன கரெக்ஷன் வரும், அது நம்ம சேலிங் சொல்ல முடியாது. அதே மாதிரி மார்க்கெட் கீழே வர சொல்ல சின்ன பையிங் வரும், இதில் நம்ம அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கரெக்ஷனில் வர மூமெண்ட்டை அன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ என்னோடய பிளான் ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கலாம், என்னோட அந்த பையிங் மூமெண்ட்லாம் கேட்ச் பண்ணலாம். ஆனால் எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, அதனால் நான் பையிங்க்கான பிளானை எடுக்கல நான். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸில் கூட அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குது, ஓகே இப்படி ஓகே இதுதான் ஓகே. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு 76,200 அந்த லெவல் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக மேலே இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரலும் நம்ம பையிங்க்கான பிளான் எதுவும் கிடையாது, பக்கத்தில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. மார்க்கெட் நம்ம டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னோடய பிளான். ஸோ இதில் நம்ம 10 minutes டைம் ஃப்ரேம் ஷூட் பண்ணிட்டு பார்த்தோன்னா கூட நமக்கு ப்ரைஸு எங்கே ட்ராவல் ஆகுதுன்னு தெரியும். ஓகே, ஸோ இங்கே தான் ட்ராவல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட். இப்போது சென்செக்ஸில் என்னுடைய பிளான் என்னென்னா மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு எம்பேட்டர்ன் மாதிரி திரும்பிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் நான் இங்கேருந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் இது பார்த்து இங்கே சப்போர்ட் லெவல் வரும். நான் வந்து என்னுடைய டார்கெட்டை இங்கே எக்ஸிட் ஆகலான்னு இருக்கேன். ரைட்டுங்களா? சரி, மிச்சபடி நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் 3த்தையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.